தமிழ்நாடு அரசுடைய காடுகளுடைய மாநாடுன்னு ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லலாம். அதாவது தமிழ்நாடு அரசு வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சியோட கொள்கையை வந்து அவங்க அப்படியே பின்பற்றுவாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சி ஒரு செயல்பாடு வரைவை வந்து முன்ன வச்சாங்கன்னா, அதை வந்து கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாக்குவாங்க. அதே இது வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அது எவ்வளோ தேவைங்கிறத அவங்க உணரும் போது வந்து அரசே வந்து அதை ஒரு கொள்கையாக கொண்டாருவாங்க. அவங்க ஒரு திட்டமாக கொண்டாடுவாங்க. அதை அவங்களே பாராட்டிப்பாங்க. இது ஆக்சுவலி சொல்லப்போனால் வந்து நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சி தான் வந்து தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா, இந்த சூழலியல் பாசறை, சுற்றுச்சூழல் பாசறைன்னு சொல்லி ஒன்று வச்சு, ஒரு சூழலியல் அரசியல்ங்கிறது எவ்வளோ முக்கியம், அது நமக்கானது மட்டும் இல்லை, நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் வந்து நம்ம இந்த மண், மலை, வளங்கள் எல்லாத்தையுமே வந்து அப்படியே கையளிக்கணுங்கிறது ஒரு கோட்பாடாக, ஒரு கொள்கையாக, ஒரு நிலைப்பாடாக வச்சு இந்த உலகத்திலேயே சொல்லப்போனால் வந்து நியூசிலாந்து நாட்டுக்கு அப்புறம் வந்து சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒரு பாசறை வச்சு அந்த பாசறையை திறம்பட நடத்திட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த நாம் தமிழர் கட்சியோட இந்த சுற்றுச்சூழல் பாசறை செயல்பாடுகளை பார்த்து தான் இன்னைக்கு கூட வந்து திமுக அரசாங்கம் வந்து ஒரு சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒன்று வச்சு அவங்க பண்ணுறாங்க. அவங்க அரசியல் பார்த்திங்கன்னா எப்போவுமே விளம்பர அரசியலாக தான் இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து இந்த சுற்றுச்சூழல் பாசறை மூலயமா இன்றைக்கி வந்து எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த காடுகளுக்கு மாநாடு நடத்துகிறாங்க, மலைகளுக்கு மாநாடு நடத்துகிறாங்க, மரங்களுக்கு மாநாடு நடத்துகிறாங்க. அப்போது காடு, மலை, மலம், என்ன சொல்கிறது, இந்த மண் வளம் இதெல்லாம் வந்து எவ்வளவு முக்கியம், அது நமக்கானது மட்டும் இல்லை, நம்மளோட அடுத்த தலைமுறைக்கானது சொத்துங்கிறத வந்து இங்கே ஒவ்வொருத்தரையும் புரிய வச்சு, அதற்கு கீழே அவங்க தான் நாம் தமிழர் கட்சி கீழே பயணிக்கக்கூடிய தன்னோட தொண்டர்கள் எல்லாத்தையுமே அரசியல் விழிப்புணர்வு பெற வச்சு அதன் மூலயமா அரசியல் பண்ணுறது நாம் தமிழர் கட்சி. இன்றைக்கி அதை பார்த்து தான் வந்து இன்னைக்கு கூட ஒரு டிவிகேல ஒரு தொண்டர் கூட வந்து நாகப்பட்டினத்தில் பேசினாங்க. எவ்வளோ காடுகளை பற்றி பேசினாங்க. இன்னைக்கு அரசாங்கம், நம்ம தமிழக அரசாங்கம், திமுக அரசு வந்து காடுகளோட முக்கியத்துவத்தை உணர்ந்து அதுக்கான திட்டத்தையும் முன்னெடுக்கிறாங்க. இதற்கெல்லாம் முன்னோடின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் தான். சீமான், நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மக்களுக்கான அரசியலை, இந்த சூழலியல் சார்ந்த அரசியலை வந்து முழுவதுமாக வந்து அதை சரியான முறையில் திட்டமிட்டு செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான். விஜயலட்சுமி அக்கா அவங்கள பற்றி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்தாங்க. அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இதில் நம்ம ஒப்பீனியன் என்ன சொல்கிறது, அதாவது அது அவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட விஷயங்கள். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் இருக்கும்போது வந்து இதில் நம்ம கருத்து சொல்கிறதுக்கு அவசியம் யாருக்குமே இல்லை. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை வந்து இப்போ வந்து அவங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக, இவ்வளோ இளைஞர்களுக்கு வந்து ஒரு அரசியல் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவரை வந்து இவ்வளோ அவதூறு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அவதூறு பேசுறதுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பின்புலம் இல்லாமல் அவங்க செய்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் வைக்கக்கூடிய தத்துவங்களையும் இன்றைக்கி எதிர்த்து மக்கள் மன்றத்தில் எந்த ஒரு அரசியல் சித்தாந்தமுமே வந்து வெல்ல முடியாத ஒரு சூழலில் இருக்கும்போது வந்து இன்றைக்கி வந்து ஒரு தனிப்பட்ட அவரோட வாழ்க்கையை எடுத்து இன்றைக்கி அவதூறு பரப்புறதுக்கு இந்த திராவிட கட்சிகள் வந்து பின்புலமாக இருந்து இயங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் தான் நம்ம நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கோர்ட்டே அவங்க ரெண்டு பேருக்குமே சொல்லிருச்சு, நீங்கள் ரெண்டு பேரும் சின்ன குழந்தைகள் இல்லை, உங்களோட குற்றச்சாட்டு எதுவோ அதை வந்து நீங்கள் வந்து நிரூபிச்சுட்டு ரெண்டு பேருமே என்ன சொல்கிறது, ரெண்டு பேருமே தனித்தனி வாழ்க்கை இருக்குது. சீமானவனுக்கு கல்யாணம் முடிஞ்ச 10 வருஷம் ஆகுது. அப்போ கல்யாணம் முடியும் போது நீங்கள் எங்கே போயிருந்தீங்கன்னு சொல்லி விஜயலட்சுமியை பார்த்து கோர்ட்டு கேட்டிருக்குது. அப்போல்லாம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு வந்து இப்போ திடீர்னு வருது அப்படின்னாக்கி இதை நாம் கொஞ்சம் யோசிக்கணும், மக்களும் யோசிக்கணும். ஏன்னா இதுக்கு பின்புலமாக ஏதாவது செயல்படுதா, ஏதாவது அரசியல் இயக்கங்கள் வந்து சீமானோட தத்துவத்தில் வந்து ஜெயிக்க முடியாமல், அந்த தத்துவத்தை வெல்ல முடியாமல் அவர் மேலே ஒரு அவதூறு பரப்புதாங்களோங்கிறது நம்மளோட எண்ணமாக இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மரங்களின் மாநாடுன்னு ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னக்கா? இதை பற்றி நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா, நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி எங்களோட அண்ணன் செந்தமிழன் சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லியிருக்காரு. எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்தணும், எல்லா உயிருக்குமான அரசியல் அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து வந்ததுன்னா நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான்றது வந்தது தான். இவங்க இந்த வழியை பின்பற்றுறாங்கன்னா, கடைசியாக ஒரு டைம் வந்து இப்போ விஜய் வந்து மரங்களின் மாநாடு கொண்டு வந்தார். இப்போ காடுகளின் மாநாடுன்னு சொல்லிட்டு நம்ம ஐயா முதல்வர் கொண்டு வந்திருக்காரு. திரும்ப மீண்டும் என்னென்னா, நேற்று நான் ஒரு செய்தித்தாளில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஏற்கனவே இதை நாங்கள் வந்து சுற்றுப்புற சூழல் பாசறையிலேருந்து நிறைய இடம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடந்த மாதம் கூட பக்கத்து கிராமத்தில் போய் ஆயிரக்கணக்கில் பனை விதைகளை நட்டு அந்த ஏரி குளங்கள் ஓரங்களில் நாங்கள் பண்ணோம். அதைத்தான் அவர் என்ன செய்தார், திரும்ப கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பனை விதைகள் 6000 பனை விதைகளை தமிழ்நாட்டில் விதைப்போன்னு சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் என்ன பண்ணாரோ அதை தான் காப்பி அடிக்காங்கிறத புதுசாக அவங்க ஒன்றும் பண்ணலை. இதை அவங்க ஒழுங்காக பண்ணியிருக்கலாம். இப்போ அவங்க பண்ணுறது எல்லாமே நம்ம அண்ணன் காப்பி அடிக்கிறது தான். அண்ணனை பார்த்து எழுதுறாங்க பரிசையில், அவ்வளோதான். அக்கா, விஜயலட்சுமி அவர்கள் வச்சு வந்து ஒரு வார்னிங் மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்து வந்தது, அதை பற்றி உங்களோட கருத்து என்னக்கா? முதல்ல விஜயலட்சுமி அக்காட்ட வந்து அக்காவுக்கு ஒன்று தெரிவிக்கிறேன். என்ன அப்படின்னா, அக்கா நீங்கள் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது, இல்லைங்கல்ல உங்களுக்கு வலிச்சிருக்கும். ஆனால் அது எப்போ வலிச்சிருக்கணும் அப்படின்னா, அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி 14 வருடம் ஆகுது.
14 வருஷத்துக்கு முந்தி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியலையா? நீங்கள் அப்போ எங்கே போயிருந்தீங்க? ஏன் அந்த பிரச்சனையை அப்போ நீங்கள் கையில் எடுக்கலை? அப்போ நீங்கள் உங்களுக்கு எதுவும் உடல்நலம் எதுவும் பாதிக்கப்பட்டிருந்தா எனக்கு தெரியல. ஆனால் இப்போ எப்படி நீங்கள் அந்த பிரச்சனையை கொண்டு வரீங்க? நீங்கள் இந்த பிரச்சனையை இப்போ கொண்டு வரது எங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இது நீங்களா கொண்டு வரல. இப்போ ஒருவேளை திராவிட கட்சிகள் தான் இந்த மாதிரி அண்ணன் மேலே அவதூறை பரப்பி விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கீங்க. நீங்கள் போகிற இந்த செயல் எங்களுக்கே அசிங்கமாக இருக்குது. ஒரு பெண்ணினத்துக்கே அசிங்கப்படுத்துகிற வேலை நீங்கள் பண்ணுதீங்க. உண்மையிலே நீங்கள் அவரை விரும்பி இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், 14 வருடத்துக்கு முன்னே அவர்கிட்ட நீங்கள் தடுத்து அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிறத அப்போ அவர்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கலாம். நிறைய இப்போ என்ன பண்ணுறீங்களோ பிரச்சனையை நீங்கள் அப்போ பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்கள் பண்ணும்போது அண்ணன் அரசியல்லையும் சரி கொள்கை ரீதியாக சரி நிறையா வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்காரு. அந்த வளர்ச்சியை தடைப்படுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுதீங்களோ, உங்களால் என்ன முடியுமோ அது நீங்கள் பண்ணுறீங்களா? உங்களை வச்சு எதிர்க்கட்சியில் உள்ள திராவிட கும்பல்கள் உங்களை பண்ண வைக்கான்னு தெரியல. அதுதான் நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ கூட உங்களுக்கு ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்துச்சு. 2 பேரும் வந்து சமரசமாக போகணும்னு சொல்லி வந்திருந்தாங்க. நீங்கள் சின்ன குழந்தைங்க இல்லை, சமரசமாக போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நாங்கள் தயாராக, நீங்கள் வந்து அதுக்கான மன்னிப்பு கோரதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் மாறி மாறி வர முடியாதுல்ல. இதுதான் நான் விஜயலட்சுமி அக்கா மூலமாக சொல்கிறது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மகளிர் மாநாடுன்னு ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க. அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அதாவது தமிழ்நாடு அரசுங்கிறதோட இந்த திராவிட கூட்டம் வந்து எப்பவுமே ஒரு திருட்டு கூட்டம். அதாவது திருட்டிலே பெரிய திருட்டு எதுன்னு கேட்டோம்னா மற்றவங்க உழைப்ப சுரண்டுறது. இப்போ நம்ம செந்தமிழன் சீமானன் வந்து உள்ளமாறு எல்லா விஷயங்களும் மக்களுக்காக நின்று ஒரு விஷயங்களும் செய்தாங்க. அது எப்படியாட்டும் அடிக்கணும், எப்படி அடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியாம இப்போ அண்ணன் செய்யறதே இவங்களும் கையில் எடுக்கிறது. அண்ணன் வேலை எடுத்தா இவங்களும் எடுப்பாங்க, அண்ணன் மணல் கொறி போனா இவங்களும் போவாங்க. அதாவது டம்மியா, அது ஒரு டூப்ளிகேட் வந்து எல்லாத்துலேயுமே போட்டு விடுவாங்க. அது அந்த உழைப்பை வந்து எப்படியாச்சும் கொஞ்சத்தை சுரண்டிருந்தது. இப்படித்தான் இப்போ அண்ணன் செஞ்சுக்கிட்டு இருக்கதை இப்போ வேற வழி இல்லை இவங்களுக்கு. வேற வழியா இல்லை, இவங்க தமிழ்நாட்டிலே நிற்க முடியாத அளவுக்கு இவங்க வந்துட்டாங்க. அப்போ வேற ஏதாட்டும் ஒன்று செய்யணுங்கிறதுக்காக அண்ணன் செஞ்சதை ஒன்னொன்னையா அந்த வேற ஒரு பேரை வச்சுட்டு பையா உள்ள போய் எதையாட்டும் ஒன்று செஞ்சு அந்த பேரை தக்க வச்சிடலாமான்னு பார்க்காங்க. அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. என்னைக்குனாலும் ஒரு நாளைக்கு உண்மை வெளில வரும். டூப்ளிகேட் என்னைக்குனாலும் உடஞ்சி வெளில போகத்தான் செய்யும். இதெல்லாம் சும்மா திராவிடத்தோட ஒரு களவு, அவ்வளோதான். விஜயலட்சுமி அவர்களை பற்றி உச்சநீதிமன்றம் வந்து ஒரு வார்னிங் எச்சரிக்கை மாதிரி கொடுத்தாங்க. அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இது வந்து இந்த விஷயமே ஒரு அருவருப்பான ஒரு விஷயம். இந்த விஷயத்த நம்ம பேசுறதே தப்பு. ஒரு பெண்ணா இருக்காங்க, ஆனா பெண்ணுக்கான ஒரு தகுதி கூட இல்லை. ஒரு பெண்ணுனா ஒரு தகுதி இருக்கும், அது குறைஞ்சபட்ச தகுதி கூட அவங்கள்ட்ட இல்லை. அவங்கள வச்சு பேசுறது வந்து இந்த திராவிட கூட்டம் வந்து செந்தமிழன் சீமான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த 15 வருஷமா கடின போராட்டம் கடின உழைப்பை உழைச்சி மேலே வரும்போது தமிழ் மக்கள் வீழ்த்து ஒரு இடத்துல வாராங்க. இப்போ தமிழ் மக்கள் அடிமையா இருக்காங்கிறது தமிழ் மக்களுக்கே தெரியல. இன்னும் விரண்டாபாரம் பேசிட்டாலே தாங்களே தவிர இவங்க அடிமை அப்படிங்கிறத உணர்த்தினது அண்ணன் சீமான் தான். அப்படி இப்போ 1 2 ஆகி 2 5 ஆகி இப்போ ஒரு அளவுக்கு நம்ம ஒரு இடத்த பிடிச்சிட்டோம். இதை கெடுக்கிறதுக்காக பல வருஷமா விஜயலட்சுமி இங்கே ஒரு ஆயத்தை எடுக்காங்க. இப்போ விஜயலட்சுமிட்ட அண்ணன் நியாயமா கேட்டால் மன்னிப்பே கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு அவங்க ஒரு ஆள் கிடையாது. ஏன்னா ஒரு பெண்ணுங்க ஒரு மதிப்பு தவிர மற்றவங்களுக்கு எந்த மதிப்பும் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா பெண்ணுக்கு ஒரு அவமான சின்னம்னு ஒன்று எடுத்துக்கிட்டா அது விஜயலட்சுமி. அது பெண்ணு லிஸ்ட்லேயே அவங்கள வைக்கக்கூடாது. அவங்க வந்து அண்ணனை பற்றி அவதூறு வந்து எவ்வளோ வீடியோ போட்டிருக்காங்கன்ட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அப்படி யாராட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் அந்த வீடியோலாம் ஃபஸ்ட்டு பார்த்து வந்து விஜயலட்சுமி வந்து அவங்க சப்போர்ட் பண்ணலாம். அண்ணன் எந்த வகையிலையும் விஜயலட்சுமி தாத்தி பேசினதே கிடையாது. சில நேரங்களில் ஒன்றுமே முடியலை, நமக்கு ஒன்றுமே முடியாத அந்த கோபத்தில் வந்த 2 வார்த்தைகளை தவிர அதுவும் பெரிய அளவுலலாம் அவங்க அண்ணன் பேசலை. அதுக்கே கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா 2 பேரையும் தான் என்ன சொல்லியிருக்கு, சண்டை போடாதவங்க மன்னிப்பு கேட்டு போங்க அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல கூட அண்ணன் இறங்கி வந்திருக்காங்க. விஜயலட்சுமி வந்து அந்த தன்மையில், ஆனால் அந்த தன்மை அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி அடிப்படையே கிடையாது. அவங்கள வச்சு இந்த திராவிட கூட்டம் ஒரு எலும்பு துண்டுக்காக ஓடுத பின்னாடி ஒரு கூட்டமும் இதை ஒரு பொருளையா எடுத்து பேசுது. இதோட இதுக்கு முற்றுப்புள்ளி வந்துடும். காடுகளின் மாநாடுன்னு ஒரு முன்னெடுப்பு கொண்டு வந்தாரு. இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? தமிழ்நாடு அரசு இப்போ தான் கொண்டு வந்திருக்கு. ஆனால் அண்ணன் சீமான் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது அவரோட கொள்கை வெளியிட்டதுலேருந்து எல்லாத்துலேயுமே சுற்றுச்சூழல் பற்றி, மாடுகளை பற்றி, மரங்களை பற்றி, காடுகளை பற்றி எல்லாத்தையும் பற்றி அவர் சொல்லியிருப்பார். எல்லா உயிரினங்களையும் பற்றி அவர் வந்து ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பிக்கும் போதுலேருந்து எல்லா உயிரினத்துக்கான தேவைகளை பற்றி அவர் அறிஞ்சு அவர் வந்து பண்ணிகிட்ருப்பார் அண்ணன். அதன் மூலமாக தான் வந்து மரங்களின் மாநாடு நடத்தினார். அதுக்கப்புறம் தான் வந்து தமிழக அரசு வந்து இப்படிலாம் பண்ணணுமோன்னு அவங்களுக்கு அடுத்து தான் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்புறம் அவங்க இதை பற்றி பேசுகிறாங்க. நேற்று வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதாவது விஜயலட்சுமி அவர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்தாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னக்கா? விஜயலட்சுமி வந்து அவங்களா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க என்ன டெசிஷன் எடுக்கணும்னு அவங்களே முடிவு பண்ணியிருப்பாங்க. கோர்ட்டில் ஜட்ஜு சொல்லும்போது
அதுக்கு தகுந்தாப்புல நம்மளுக்கு எது ஓகேவா இருக்குமோ அதை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்கள வந்து பின்னாடி இருந்து ஒரு கூட்டம் வந்து செயல்படுத்துறதுனால அவங்க டக்குன்னு முடிவெடுக்க முடியாமல் அந்த ஜட்ஜு சொல்கிறத கூட அவங்களால ஒபே பண்ண முடியாமல் பண்ணுறாங்க. தமிழக அரசு வந்து காடுகளின் மாநாடுன்னு ஒரு கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது வந்து மரங்களின் மாநாடு இதெல்லாம் வந்து அண்ணன் சீமான் தான் முதலாக வந்து அனைத்து உயிர்களுக்குமானது அப்படிங்கிறத கொண்டு வந்தது அதுதான். அதில் ஒன்று தான் மரங்களின் மாநாடு. மரங்கள் கொண்டு வந்திருக்காப்புல. அடுத்துல வந்து பனையரும் திட்டம், அடுத்துல வந்து மாடுகள், காட்டு மாடுகள் வளர்ப்பு, இந்த மாதிரி ஆடுகள், இது மாதிரி நிறையா இயற்கை சம்பந்தமான திட்டங்கள் நிறையா கொண்டு வந்திருக்காரு அண்ணன் சீமான் மட்டும்தான். இவருடைய கருத்தை வச்சு தான் அடுத்த வந்து ஸ்டாலின் வந்து இதை கொண்டு வந்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து முக்கியமாக வந்து அண்ணன் சீமான் தவிர வேற யாரும் இருக்க முடியாது. இது அனைத்து உயிர்களுக்குங்கிறது வந்து எந்த ஒரு அரசியல்வாதியும் இதுவரை கொண்டு வரல, யாரும் வரல. இது முதல்ல இந்த கருத்தை முன்னிறுத்தி கொண்டு வந்தது அண்ணன் சீமான் மட்டும்தான். அந்த வகையில் அண்ணன் சீமானை வந்து பாராட்டணும். அவர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடியாக, ஒரு பெரிய அறிஞராக, ஒரு அறிவியல் அறிஞராகவும், ஒரு சயின்டிஸ்டாகவோ, மனிதர்களுக்கோ மாடுகளுக்கோ விலங்குகளுக்கோ அனைத்து உயிர்களுக்குமான கருத்தை கொண்டு வந்தது அண்ணன் சீமான் தான். அவரை முக்கியம் முதல்ல பாராட்டணும். ஆனால் அவரை மாதிரி ஒரு மனிதரை வந்து பார்க்க முடியாது. அனைத்து ஊர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு மனிதரை எங்கேயுமே உலகத்தில் எந்த ஒரு அரசியல்வாதியும் பார்க்க முடியாது. அந்த வகையில் அரசியலில் அண்ணன் தான் முன்னிருந்து கருத்துக்கள் சொல்கிறார். இது இன்னைக்கு இப்போ ட்ரெண்டுக்கு இது வந்து சும்மா லேசாக தெரியலாம். பின்னாடி அரசியலில் சீமானுடைய கருத்துக்கள் வந்து உலகத்துக்கே போகும். அதில் வந்து ஒரு மாற்று கருத்தே கிடையாது. சரிதானே? ஆனால் விஜயலட்சுமி அவர்கள் மீது உச்சநீதிமன்றம் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? விஜயலட்சுமி வாழ்க்கைன்னு சொல்லும்போது இது வந்து அது அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து தான். ஆனால் இது வந்து அவங்க வந்து இந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியமும் கிடையாது. யாராக இருந்தாலும் அந்த விஷயத்தில் தலையிடவும் கூடாது. ஆனால் இது வந்து உச்சநீதிமன்றம் வந்து எடுத்துக்கொண்டு இப்போதைக்கு தீர்ப்பு கூறியிருக்கு. அண்ணனுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு, ஒரு நல்ல தீர்ப்பு. அதனால் நம்ம அந்த கருத்தை பேசுறதுக்கு ஒரு பேசலாம், அவ்வளோதான். பேச முடியாதுன்னு ஒன்றும் இல்லை, பேசலாம். ஆனால் வந்து அவங்களோட தனிப்பட்ட கருத்து, அதில் வந்து நம்ம தலையிடுறதும் நல்லது கிடையாது. அதுதான் என்னுடைய கருத்து. தமிழக அரசு வந்து காடுகளின் மாநாடுன்னு ஒரு முன்னெடுப்பு எடுக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? 2010 நாம் தமிழர் கட்சி தொடங்கும்போது சீமான் வந்து அந்த ஆட்சி வரைவு புத்தகத்திலே அவங்க சுற்றுச்சூழல் பாசறைன்னு கொண்டு வந்திருந்தாங்க. அதிலே இது எல்லாமே அடங்கிடுது. மலைகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, காடுகளின் மாநாடு, இது எல்லாமே இதிலே அடங்கிடுது. மண்ணுக்கான அரசியல், புழு பூச்சி, மைனா, சிட்டுக்குருவி, இதுக்கான அரசியல் எல்லாமே இதிலே அடங்கிடுது. ஆனால் இதை வந்து திமுக கவர்மெண்ட் இப்போ தான் அதை தெளிவாக எடுத்துகிட்டு வர மாதிரி நான் பார்க்குறேன். விஜயலட்சுமி அவங்க மீது சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருந்தது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இனிமேல் இந்த நீதிமன்றத்தில் ஒரு கருத்து அவங்க நீதிபதிகள் சொல்லிட்டாங்க. விஜயலட்சுமியை இதில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்ட்டு விஜயலட்சுமியை கொஞ்சம் அதில் தீண்டாதீங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நீதிபதியின் கருத்து, அதில் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நம்மளோட தனிப்பட்ட கருத்து அதான். விமர்சனம் அப்படின்னு பார்த்தோம்னா விஜயலட்சுமி அந்த மன்னிப்பு கேட்கறதுக்கு மறுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். அது என்னென்னா அவங்களுக்கு பின்னாடி யாரோ விஜயலட்சுமிக்கு உறுதுணையாக இருக்காங்க. அது ஒரு கட்சியாக கூட இருக்கலாம், உங்களுக்கு தெரியாதில்ல, திமுக கூட இருக்கலாம். அதுதான் பரவலாக தெரிஞ்ச விஷயங்கள் தானே. அவங்கள திமுக கவர்மெண்ட் இயக்குறதுனால அவங்க இன்னும் அதில் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது.